சரிங்களா? இப்ப இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஏசி சர்க்யூட்ட பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ, பொதுவா வந்து ஏசி சர்க்யூட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்கு அப்படின்னா, ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து நம்ப பயன்படுத்தும்போது, ஸோ கரண்ட் வந்து எப்படி போகும் அப்படின்னா, அதாவது மாறி மாறி பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு மாறி மாறி போயிட்டு இருக்கும். ஸோ, இப்ப எப்பயுமே இந்த ஏசி கரண்ட்டுடைய வேவ் ஃபார்ம் எப்படி சொல்லுவோம்னா, விஎம் சைன் ஒமேகா டி இல்ல விஎம் காஸ் ஒமேகா டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இப்ப இது எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பொதுவா வந்து ஒரு ஜெனரேட்டரா இருந்தா, அதுல உற்பத்தி ஆகுற வோல்டேஜ் வந்து ஏசி வோல்டேஜ் தான். அது வேணா நம்ம டிசி ஜெனரேட்டரா இருந்தா இருக்கட்டும், இல்ல ஒரு அல்டர்னேட்டரா இருக்கட்டும். ஸோ, எல்லாத்துலயுமே உருவாகுற வோல்டேஜ் வந்து ஏசி வோல்டேஜ் தான். அத நம்ம வேணா ஒரு காமுடேட்டர வச்சு டிசியா மாத்திக்கலாம். ஸோ, அப்ப இந்த ஏசி வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபாரடேஸ் லா உடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல் படி ஏசி சப்ளை உருவாகுது. அதுக்கான வேவ் ஃபார்ம் என்னன்னா, இதோ நம்ம இந்த சர்க்யூட்ல காட்டிக்கிற வேவ் ஃபார்ம் தான் வந்து அதுக்கான வேவ் ஃபார்ம். ஸோ, இப்ப இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஏசி சைன் வேவ் இருக்கு. சரிங்களா? அதாவது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி சைன் வேவ் இருக்கு. இந்த ஏசி சைன் வேவ் வந்து 0ல ஆரம்பிக்குது. பையில வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைடு முடியுது. திரும்ப நெகட்டிவ் ஆஃப் சைடு வந்து 5 to 25 போகுது. திரும்ப அப்புறம் போகும். பாசிட்டிவ், நெகட்டிவ் இந்த மாரி மாறி போகும். ஸோ, அப்ப இது என்னன்னா, மேக்னெட்டிக் பிளக்ஸுக்கு நடுவுல ஒரு கண்டக்டர் சுழலும்போது, இல்ல ஒரு கண்டக்டருக்கு நடுவுல ஒரு மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து சுழலும்போது இஎம்எஃப் கிரியேட் ஆகும் அப்படின்றது தான். ஸோ, அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, விடி விஎம் சைன் ஒமேகா டி அப்படின்னு இருக்கலாம். இல்ல, அதாவது கிடைக்கிற வோல்டேஜ் வந்து சைனூசாய்டல் வோல்டேஜா இருக்கும். இல்ல அப்படின்னா, வி ஆஃப் டி, விஎம் காஸ் ஒமேகா டி அப்படின்னு இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான். இப்ப இதுல வந்து இந்த ஒமேகா அப்படின்றது என்னன்னா, ஒமேகா வந்து ரேடியன் பெர் செகண்ட்ல சொல்லுவாங்க அதோட யூனிட்டு. ஸோ ஒமேகான்றது என்னன்னா, ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ எவ்வளோ வேகத்துல சுத்துறோம் அப்படின்றது. ஸோ ஒமேகாவுக்கான ஃபார்முலா என்னன்னா, 25 எஃப். 25 எஃப். ஸோ அப்ப இதுல நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பொதுவா ஒரு ஏசி சப்ளை குடுக்கறதுக்கும், டிசி சப்ளை குடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு டிசி சப்ளை தரும்போது, அதுல போற ஆவரேஜ் வோல்டேஜும் சமமா தான் இருக்கும். அதே மாரி ஆர்எம்எஸ் வோல்டேஜும் சமமா தான் இருக்கும். ஃபார்ம் ஃபேக்டர் எல்லாமே சமமா தான் இருக்கும். ஆனா ஏசி வோல்டேஜ்ன்னு வரும்போது, நம்மளுக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ்னு மாறி போம்போது, இந்த அவரேஜ் வோல்டேஜ் வந்து என்ன பண்ணும்னா, அதாவது இதுல மாறும். அதாவது இந்த இடத்துல இருக்கும்போது 0வா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 வோல்ட் இருக்கும். ஒரு 10 வோல்ட் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 15 வோல்ட் வரும். திரும்ப குறையும். ஸோ, அந்த ஆவரேஜ் வோல்டேஜ் வந்து மாறும். ஸோ, அதே மாரி ஆர்எம்எஸ் வோல்டேஜும் மாறும். பீக் ஃபேக்டரும் மாறும். அதே சமயத்து ஃபார்ம் ஃபேக்டரும் மாறும். ஸோ, அப்ப அத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆவரேஜ் வேல்யூக்கான ஃபார்முலா வந்து ஸோ 1/p மைனஸ் இது வந்து எந்த வேவ் ஃபார்மா இருந்தாலும் சரிங்களா? இன்டகரல் ஆஃப் ஏ டு பி ஐ ஆஃப் டி சரிங்களா? அதில் போகிற கரண்ட் ஐ ஆஃப் டி டிடி அப்படின்னு நம்ம எடுத்துறோம். ஒருவேளை ஆர்எம்எஸ் வேல்யூனா என்ன? அதாவது ஆர்எம்எஸ் வேல்யூனா என்னன்னா, ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. அதாவது ஆர்எம்எஸ் வேல்யூனா என்னது? ரூட்டு மீனு அதாவது ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. அதாவது இப்போ ஒரு கொஸ்டின்ல கேட்பாங்க. ரூட் மீன் அதாவது மீன் வேல்யூன்னு கேட்பாங்க. இல்ல ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூன்னு கேட்பாங்க. ஸோ மீன் வேல்யூனா இது உள்ளார இருக்கிறது மட்டும்தான். ஸோ ரூட்னா ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. இது ட்ரூ சர்க்யூட். அதாவது என்ன ஒரு உண்மையா ஒரு 100 வோல்ட் தரோம் அப்படின்னா, ஒரு 70 வோல்ட் வந்து ஒரு உண்மையான வேலை செய்யுது. ஒரு 30 வோல்ட் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா, அந்த உண்மையான வேலையை மட்டும் சொல்றது தான் வந்து என்ன இந்த ஆர்எம்எஸ் வோல்டேஜ். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பீக் ஃபேக்டர். ஸோ பீக் ஃபேக்டர்னா என்னன்னா, மேக்ஸிமம் வேல்யூக்கும் அதாவது ஒரு மேக்ஸிமம் வேல்யூ அதாவது ஒரு சைன் வேவ் இருக்கு அப்படின்னா, இதில் மேக்ஸிமம் வேல்யூ வந்து இதுதான் ஒரு 15 வோல்ட். அதுக்கும் ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூக்கும் சரிங்களா? ஆர்எம்எஸ் வேல்யூக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து பீக் ஃபேக்டர். ஸோ பீக் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதே சமயத்தில் ஃபார்ம் ஃபேக்டர்னா என்னன்னா, ஆர்எம்எஸ் வேல்யூக்கும் ஆவரேஜ் வேல்யூக்கும் இடையில உள்ள விகிதம் தான் என்னன்னா ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் தான். இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்லணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிமெட்ரிக் அதே மாதிரி அன்சிமெட்ரிக் அப்படின்றத பார்க்க போறோம். சிமெட்ரிக்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாசிட்டிவ் ஆப்சைக்கிளும் நெகட்டிவ் ஆப்சைக்கிளும் ஒரே வித்தில் ஒரே மாதிரியா இருந்தால் அது வந்து சிமெட்ரிக். இது A1 அதே மாதிரி இது A2 இது ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா இது பேர் வந்து சிமெட்ரிக். அசிமெட்ரிக் அதாவது அன்சிமெட்ரிக்னா என்னன்னா, ஒரு வேளை இப்போ ஏ இருக்கு, இது ஏ,
இது வந்து A1, இது A2. ஸோ இதுவும் வேறு வேறு இதில் இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டுமே ஈக்குவல் இல்லாட்டா அது பேர் அன்சிமெட்ரிக். ஸோ ஆவரேஜ் வேல்யூக்கான ஃபார்முலா என்னென்னா, அதாவது 1/p மைனஸ் ஏ டு பி எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. ஒருவேளை ரூட் மீன் ஸ்கொயராக இருந்தால் ரூட் மட்டும் வரும். ஸோ அதேமாரி இந்த எஃப் ஆஃப் டியை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இப்போ நம்ம என்னத்துக்காக இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிசி சர்க்யூட் இருக்குது. சரிங்களா? என்ன சர்க்யூட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசி சர்க்யூட் இருக்குது. இந்த டிசி சர்க்யூட்டுக்கான ஒரு வேவ் ஃபார்ம் இருக்குது. இது மேக்னிடியூடு, இது வோல்டேஜ். சரிங்களா? இப்போ இந்த வோல்டேஜ் எப்படி இருக்குது? ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ இங்கே கொடுக்குற இப்போ வந்து இது 0, இது டைம். டைமை பொறுத்து வோல்டேஜ் மாற்று கிடையாது. அப்போ இதில் இந்த வோல்டேஜோடைய ஆவரேஜ் வேல்யூ என்னன்னா ஒரு 10 வோல்ட்னா கான்ஸ்டண்டாக 10 தான் இருக்கும். ஸோ அப்போ டிசி சப்ளைவில் வந்து வி ஆவரேஜ் என்னன்னா நம்ம என்ன இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோமோ அதான். ஒருவேளை விஆர்எம்எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வோல்டேஜ் கொடுக்குறோமோ அதான். ஸோ அப்போ ஃபார்ம் ஃபேக்டர் என்ன ஃபார்முலா? ஆர்எம்எஸ் வேல்யூக்கும் ஆவரேஜ் வேல்யூக்கும் இடையில உள்ள விகிதம் தான் ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ ரெண்டுமே வின்னு இருக்கும்போது என்ன பண்ணும்? கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1ன்னு வரும். ஸோ அதான் ஃபார்ம் ஃபேக்டர் எஃப்எஃப்பும் வந்து என்னென்னா 1 தான். ஸோ அப்போ பீக் ஃபேக்டர், ஸோ பீக் ஃபேக்டரும் 1 தான். எதில் டிசி சப்ளை வந்தால் பீக் ஃபேக்டரும் 1 தான். ஸோ அப்போ நாம் யூஸ் பண்ணுற சப்ளை ஒருவேளை நம்ம பயன்படுத்தக்கூடிய வேவ் ஃபார்ம் வந்து ஒரு ஏசி சைன் வேவாக இருக்குது. என்னவாக இருக்குது? ஏசி சைன் வேவாக இருக்குது. இது வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைடு, இது நெகட்டிவ் ஆஃப் சைடு, இது 2π, இது பை அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது மைனஸ் விஎம், இது ப்ளஸ் மேக்ஸிமம் வோல்டேஜ் ப்ளஸ். ஸோ இப்போ இதில் ஆவரேஜ் வோல்டேஜ்னு எடுத்துட்டா ஒரு ஃபுல் சைக்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது, ஒன்று கேன்சல் ஆகி 0 ஆகிடும். ஸோ அப்போ ஒரு ஏசி சப்ளைவில் ஆவரேஜ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0. ஒரு வேளை சரிங்களா 0. ஒரு வேளை நம்ம ஒரு ஆஃப் சைக்கிள் மட்டும் எடுத்துட்டோம்னா இந்த ஆஃப் சைக்கிள் இந்த ஆஃப் சைக்கிள் போது 2 ஆஃப் சைக்கிள் கிடைக்கும். அதனால நம்ம இதை நம்ம என்ன சொல்லலாம்னா 2Vm சொல்லலாம். இங்கே எவ்வளோ இது தூரம் இருக்குது? பைன்னு இடத்துல பைன்னு சொல்லிடலாம். ஆவரேஜ் வேல்யூ வந்து ஒரு ரெண்டு ஆஃப் சைக்கிள், அதாவது ஆஃப் சைக்கிள் கணக்கு பண்ணால் 2Vm பை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒருவேளை ஆர்எம்எஸ் வேல்யூன்னு எடுக்கும்போது ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னா Vm பை ஒரு √2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபார்ம் ஃபேக்டர்னு வரும்போது அதோடைய மதிப்பு வந்து 1.1. ஸோ அந்த Vm பை √2 மதிப்பு வந்து 0.707. இதே 2Vm பை பையோடைய மதிப்பு வந்து 0.606, அதாவது இன்ட்டு Vmனு வரும். ஸோ அப்போ இதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் இருக்குது. சரிங்களா? என்ன இருக்குது? ஒரு ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் இருக்குது. அதில் ஆவரேஜ் வேல்யூ என்னென்னா ஒரு ஆஃப் சைக்கிள் தான் கிடைக்கும். இப்போ என்னென்னா ஆஃப் வேவ் ரெக்டிஃபையருக்கான படம் தெரியும் இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோடு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர். இப்போ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் பண்ணால் அலோவ் பண்ணும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அலோவ் பண்ணாதால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இப்படி தான் கிடைக்கும். இது ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் போகலாம். ஸோ இதில் ஆவரேஜ் வேல்யூக்கான வேல்யூ என்னென்னா ஸோ நம்ம வெறும் Vm மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா Vm பை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூன்னு எடுக்கும்போது ஆர்எம்எஸ் வேல்யூடைய மதிப்பு வந்து Vm பை 2. ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னு வரும்போது ஃபார்ம் ஃபேக்டருக்கான மதிப்பு வந்து அதாவது பை 2. ஸோ பீக் ஃபேக்டர் வந்து 2. ஸோ அதே சமயத்தில் ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையராக இருக்குது. ஸோ ஃபுல் வேவ் ரெக்டிஃபையராக இருக்கும்போது நல்லா தெரிஞ்சுங்க, ஃபுல் வேவ் வந்து 2 வகை இருக்குது. சென்டர் டேப் ஒன்று இருக்குது, அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மரே போடுறோன்னு வச்சுக்கேன். சென்டர் டேப் போட்டு இது ஒரு லோடு, இங்கே ஒரு டயோடு அப்படின்னு நம்ம எடுக்கும்போது ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளும் கிடைக்கும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளும் கிடைக்கும்போது அதோடைய ஆவரேஜ் வேல்யூ என்ன கிடைக்கும்னா 2Vm பை பைன்னு கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி ஆர்எம்எஸ் வேல்யூ என்ன கிடைக்கும்னா Vm பை √2ன்னு கிடைச்சிடும். அதே சமயத்தில் ஃபார்ம் ஃபேக்டர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1.11 கிடைக்கும். ஸோ பீக் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா √2ன்னு கிடைக்கும். அதாவது ஏசி வேவ் ஃபார்ம் இருக்கு இல்லையா? அதில் இருக்கிறதே அப்படியே கிடைச்சிடும்.
ஸோ இது வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருடைய அவுட்புட். சரிங்களா? இது 0, இது பை, இதுக்கப்புறம் இது 2 பை, இது 3 பை. சரிங்களா? ஸோ அதே சமயத்தில் இப்போ டிசி எக்ஸிரேஷன் பார்த்தாச்சு, ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் பார்த்தாச்சு, ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் பார்த்தாச்சு, இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அதுக்கு அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஆர்எம்எஸ் வேல்யூனா எங்கே பயன்படுத்துவாங்க, அதேமாரி வந்து ஆவரேஜ் வேல்யூ எதில் வந்து பயன்படுத்துவாங்கன்னா, பொதுவாக இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறது வந்து ஒரு ஏசி அனலாக் மீட்டரில் மெஷர் பண்ணுவாங்க. அது எம்ஐ டைப். எம்ஐனா மூவிங் அயான் டைப் மீட்டராக இருக்கும். அந்த மூவிங் அயான் டைப் மீட்டர் வந்து மெஷர் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ. அதுவே ஒரு டிசி அனலாக் மீட்டரில் வந்து ஒரு பிஎம்எம்சி, அதாவது பர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட், இது மெஷர் பண்ணக்கூடிய இது வந்து என்னன்னா ஆவரேஜ் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே சமயத்தில் சிமெட்ரிக்கல் ஸ்கொயர். அப்போ சிமெட்ரிக்கல் ஸ்கொயர் என்ன, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது சைன் வேவ் பார்த்தோம், அது டைமில் வந்து டிசி சப்ளை பார்த்தோம், ஃபுல் வேவ் ஆஃப் வேவ் பார்த்தோம். ஒருவேளை ஸ்கொயர் வேவாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்கொயர் வேவாக இருந்தால் ஃபுல் சைக்கிளுக்கு வந்து ஆவரேஜ் வேல்யூ 0 தான். ஏன்னா இது பாசிட்டிவ் ஆஃப் சைடு, இது நெகட்டிவ் ஆஃப் சைடு, இது கேன்சல் ஆகிடும். சிமெட்ரிக்கல்னா ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் சிமெட்ரிக்கல், நான் சொன்ன மாதிரி. அப்போ ஆர்எம்எஸ் வேல்யூ என்ன இருக்கும், வெறும் விஎம் மட்டும் இருக்கும். ஃபார்ம் ஃபேக்டர் 1. அப்போ அங்கே என்ன பார்த்தோம், ஃபார்ம் ஃபேக்டர் 1.1ன்னு பார்த்தோம். அப்போ இங்கே என்ன பார்க்குறோம், ஃபார்ம் ஃபேக்டரு வெறும் 1 தான் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அப்போ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பீக் ஃபேக்டரும் 1 தான். ஸோ அதே டைமில் அன்சிமெட்ரிக்கல் ஸ்கொயர்னா, அதாவது பாசிட்டிவ் ஆப்ஷன் நெகட்டிவ் ஆப்ஷன் எடுக்கும்போது ரெண்டுமே அன்ஈக்குவல் டைமாக இருக்கும். இந்த டைம் பீரியட் வந்து எப்படி இருக்காது அப்படின்னா சமமாக இருக்காது. சமமாக இல்லாத இருந்துச்சு அப்படின்னா அது அன்ஈக்குவல் டைமு. ஸோ அதுக்கான ஆவரேஜ் வேல்யூ என்னன்னா Vm/2, Vm/2ன்னு எடுக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம ஒரு ஃபார்முலா போடலாம்னா Vm இன்ட்டு x/yன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எக்ஸு, இது ஒய், இது டோட்டல் டைம் ஒய், அதனால x/yன்னு எடுக்கலாம். ஒருவேளை ஆர்எம்எஸ் இருந்தால் Vm இன்ட்டு ரூட் ஆஃப் x/y இந்த ஒரு ஃபார்முலா போடலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா Vm/√2. ஃபார்ம் ஃபேக்டருக்கான ஃபார்முலா ஃபார்ம் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா √2. ஸோ பீக் ஃபேக்டரும் √2 அன்சிமெட்ரிக்கல் ஸ்கொயராக இருந்தால். ஒருவேளை ட்ரையாங்கலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொன்னதான் ஃபுல் சைக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா இது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்குலர். சரிங்களா? ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம். ஸோ இதில் ஒரு ஆஃப் சைக்கிளுக்கு வந்து பார்க்கும்போது Vm/2ன்னு வரும், ஃபுல் சைக்கிளுக்கு வந்து 0. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ என்ன வரும் அப்படின்னா Vm/√3ன்னு வரும். அங்கே வந்து எப்படி இருந்துச்சு, √2ன்னு வந்துச்சு. ஸோ ஃபார்ம் ஃபேக்டர் என்ன வருது அப்படின்னா, இதோடைய ஃபார்ம் ஃபேக்டருடைய மதிப்பு என்ன வருது அப்படின்னா 2π√3ன்னு வரும். பீக் ஃபேக்டர் வந்து √3ன்னு வரும். சரிங்களா? ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல். அப்போ அன்சிமெட்ரிக்கல்னா என்னது, அதாவது நம்ம ஏற்கனவே வந்து பாசிட்டிவ் ஆப்ஷன் நெகட்டிவ் ஆப்ஷன் இப்படி வந்துச்சு அப்படின்னா இதோடைய ஏரியாவும் இதோடைய ஏரியாவும் சமமாக இருந்தால் சிமெட்ரிக்கல். அப்போ இதோடைய ஏரியாவும் கீழே இருக்கிற ஏரியாவும் சமமாக இல்லாமல் இந்த மாதிரி வந்து பாசிட்டிவ்லேயே வந்துச்சு அப்படின்னா இது பேர் வந்து என்னது, அன்சிமெட்ரிக்கல் ட்ரையாங்குலர். ஸோ அப்போ அன்சிமெட்ரிக்கல் ட்ரையாங்குலரில் ஆவரேஜ் வேல்யூ எப்படி இருக்கும்னா Vm/2ன்னு இருக்கும். விஆர்எம்எஸ் வேல்யூ வந்து Vm/√3ன்னு இருக்கும். அதே சமயத்தில் ஃபார்ம் ஃபேக்டர் வந்து 2π√3ன்னு இருக்கும். பீக் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் √3ன்னு இருக்கும். அதோடைய மதிப்பு 1.7 தான். சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து நம்ம என்னன்னா நம்ம பார்க்குறது. ஸோ அப்போ ஷார்ட் டூத் வேவாக இருந்தால், ஒரு வேளை வந்து ஷார்ட் டூத்னா என்னென்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரையாங்குலரில் பாதி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதுதான் வந்து என்னென்னா ஷார்ட் டூத் வேவ். ஏன்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஒரு எந்த வேவ் ஃபார்ம் எப்படின்னு தெரியணும், அதில் எப்படி வந்து வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கும் வந்து ஆவரேஜ் வேல்யூ வந்து Vm/2. ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து Vm/√3. பீக் ஃபேக்டர் வந்து 2π√3. அதாவது ஃபார்ம் ஃபேக்டர் வந்து 2π√3. பீக் ஃபேக்டர் வந்து √3ன்னு வந்துடும். சரியா? ஸோ அதே சமயத்தில் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஏசி சர்க்யூட் இருக்குது. சரிங்களா? ஒரு ஏசி சர்க்யூட் இருக்குது. அப்போ ஏசி சர்க்யூட் இருக்கும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணோம், ஒரு ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணோம். அப்போ அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து பவர் போகும், எப்படி வந்து கரண்ட் போகும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு இண்டக்டரை பயன்படுத்தும் போது எப்படி கரண்ட் போகும், அதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டரை பயன்படுத்தும் போது எப்படி கரண்ட் போகும். ஸோ அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்னா பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பேஸ் டிஃபரன்ஸ்னா என்ன? பேஸ்னா என்ன? பேஸ் டிஃபரன்ஸ்னா என்ன? பேசான்னா என்ன? ஒரு ஒரு பேஸ் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஒரு ரேடியன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரேடியன் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சைன் வேவ் இருக்கு அப்படின்னா, இந்த சைன் வேவ் வந்து 0 டிகிரில ஆரம்பிச்சு 2πல வந்து முடியுது. சரிங்களா? 0 டிகிரில ஆரம்பிச்சு 2πல வந்து முடியுது. இப்ப இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு பேஸுக்கான வேவ் ஃபார்ம். இதோட மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து Vm. இது வந்து ஆம்ப்ளிட்யூட்னு சொல்றாங்க. இந்த ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி, ரேடியன் பெர் செகண்ட்னு சொல்றோம். இது ரேடியன் மோடா இருந்தா. ஒருவேளை டிகிரி மோட்ல இருந்தா இதை வந்து நம்ம டீட்டாவுல சொல்லிடலாம். Vm sin ஒமேகா டின்னு சொல்லலாம். அந்த டீட்டாவுக்கான இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா 2πtன்னு சொல்லிடலாம். 2πtன்னு சொல்லலாம். அப்போ 2π tன்னு சொல்லும்போது அப்போ 1 f ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா f ஈக்குவல் டு 1/t. ஃப்ரீக்வன்சிக்கான யூனிட் வந்து ஹெர்ட்ஸ். ஸோ அப்போ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல 2πfன்னு எடுக்கலாம். அப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து என்னது ஒமேகா அப்படின்னு எடுத்து அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் Vm sin ஒமேகா டின்னு எடுக்கலாம். இதில் வந்து Vm sin θன்னு எடுக்கலாம். Vm sin 2πtன்னு எடுக்கலாம். ஸோ இப்படி வேணாலும் எடுக்கலாம். ஸோ அப்போ வாட் இஸ் மீன் பை பேஸ் அப்படின்னா ஒரு பேஸ் வந்து 0 டிகிரியில் ஆரம்பிக்குது அப்படின்னா அதான் ரெஃபரன்ஸ் பேஸ். ஸோ அதுலேருந்து இன்னொரு பேஸ் வந்து எவ்வளோ தூரம் விலகி போகுது, எவ்வளோ தூரம் முன்னாடி போகுது அப்படின்னு சொல்லத்தை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு பேஸை நம்ம டிஃப்ரெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னும் போது பேஸை வந்து நம்ம டிவியேஷன் பண்ணுறோம். அதாவது என்னென்னா லீடிங்கில் இருக்கா, லேகிங்கில் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போ லீடிங்னா என்னது? ஒரு பேஸ் வந்து நம்ம நார்மலாக நம்ம கொடுக்குற சப்ளை வந்து 0 டிகிரியில் தான் எப்பயுமே கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இது 0 டிகிரி. ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது அதில் போகிற கரண்டோ இல்லை நம்ம ஏதோ ஒரு எலமெண்ட்டை இணைக்கிறோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டில் போகிற கரண்டோ இல்லை வோல்டேஜோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வந்து விலகி போகலாம், இல்லை வந்து முன்னாடியே போகலாம். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா லீடிங் அல்லது லேகிங் சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த பேஸ் வந்து ரெஃபரன்ஸ் பேஸ் வந்து என்ன இருக்குது 0ல் ஆரம்பிக்குது. அப்போ 0ல் ஆரம்பிக்கிறது இது ரெஃபரன்ஸ் பேஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு அடுத்தது ஒரு பேஸ் எடுக்கிறோம். இந்த பேஸில் இந்த டீட்டா ஆங்கிள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள், அதாவது பைன்ற ஆங்கிள் தள்ளி ஆரம்பிக்குது, லேட்டாக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ லேட்டாக ஆரம்பிக்கும் போது அந்த பேஸுக்கு ரெஃபரன்ஸ் பேஸுக்கு வந்து இது என்ன ஆகுது, லேக் ஆகுது. ஒரு ஒரு பை அப்படின்ற டீட்டா பை அப்படின்ற ஆங்கிள் வந்து என்ன ஆகுது, தள்ளி போகத்தால அது பேர் என்னது லேகிங். ஸோ அப்போ இப்போ இந்த இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், ஸ்டார்ட் த லேட் தென் ரெஃபரன்ஸுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தால அதனால நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா லேக் பை ஆங்கிள், அதாவது லேகிங் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? இது லேகிங். ஒருவேளை இந்த பேஸ் எடுக்கும்போது இங்கே எடுக்கும்போது நம்மளது வந்து 0ல் இங்கே தான் ஆரம்பிச்சுது ரெஃபரன்ஸ் பேஸு. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பையன்ற ஆங்கிளுக்கு முன்னாடியே போகுது. அப்போ ஒரு பையன்ற ஆங்கிள் கூட்டி வருது. ஸோ அதனால் முன்னாடி வரதில்ல அது பேர் லீடிங். அதாவது இயர்லியாக ஆரம்பிச்சு அது பேர் என்னது லீடிங். ஸோ லீட்ஸ் பை ஆங்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம இப்படி தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ என்னன்னா இப்போ இந்த படத்தில் பார்த்தா தெரியும் ஏன்ற பேஸ். சரிங்களா? ஏன்ற பேஸ் இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்ற பேஸ் இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன இருக்கு, பி அப்படின்ற பேஸ் இருக்கு. பின்ற பேஸ் இங்கே ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ற பேஸு இங்கே ஆரம்பிக்குது. அப்போ 3 பேஸ் இருக்கு. அப்போ இந்த ஏன்ற பேஸ் என்ன பேஸு, ரெஃபரன்ஸ் பேஸ். ஸோ அந்த ஏ பேஸுக்கு பைன்ற ஆல்பா அப்படின்ற ஆங்கிளில் லேகிங்கில் பி பேஸ் வந்து ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் இங்கே சி பேஸ் இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா சி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் ஆரம்பிக்குது. ஸோ அப்போ லேகிங்னு வரும்போது நம்ம இது என்ன பண்ணுறோம், ஒமேகா டி, அதாவது விஎம் சைன் ஒமேகா டின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து விஎம் சைனு ஒமேகா டி அப்படின்னு எடுத்தோம்னா இந்த ரெண்டாவது பேஸ் பி பேஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா விஎம் சைனு ஒமேகா டி மைனஸ் ஆல்பா லேகிங்கில் வந்தால். ஒருவேளை முன்னாடி போச்சு, அதாவது சி பேஸு, இது பி பேஸ். சரிங்களா? சி பேஸ் வந்து என்ன இருக்கு, முன்னாடி போகத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா சைனு ஒமேகா டி பீட்டா என்றாங்கள நம்ம காலில் வச்சிடும். அது ஒரு கால்குலேஷன் ஒரு புரியத்துக்காக. ஸோ அப்போ என்ன ஆகுது, எது வந்து விஏக்கு வந்து விசி வந்து லேகிங்கில் இருக்குது. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா விஏக்கு வந்து
விசி வந்து பையன்றாங்கள லேக்கிங் ஆகுது. ஸோ அதே மாதிரி விபி வந்து விபிக்கும் வந்து என்ன பண்ணுறா விசி வந்து லேக்கிங்கில் இருக்குது. ஸோ அதாவது நல்லா தெரிஞ்சுங்க முன்னாடி எது இருக்குது அது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இது என்ன ஆகுது, விஏ லேக்ஸ் விசி. அப்போ என்னது, விஏ வந்து விசிக்கு வந்து லேக்கிங்கில் இருக்குது. சரிங்களா, அந்த ஆங்கிளில் பீட்டான்றாங்கள. அதே மாதிரி விபின்றது வந்து என்னன்னா ஆல்பா ப்ளஸ் பீட்டா அப்படின்ற ரெண்டு ஆங்கிளும் சேர்ந்து லேக் ஆகுது விசிக்கு. சரிங்களா, அதேமாரி விஏ வந்து லீட் ஆகுது. விஏ வந்து எப்படி என்ன ஆகுது, லீட் ஆகுது. எதுக்கு லீட் ஆகுது, விபிக்கு வந்து முன்னாடி போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதான் வந்து லேகிங். அப்போ நம்ம இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஒரு இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் இப்படி தான், ப்ளஸ் ஆர் மைனஸ் பைன்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ பைன்றது போலார் ஃபார்மில் சொல்லுவாங்க, அதேமாதிரி ரெக்டாங்குலர் ஃபார்மு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க, வி ஈக்குவல் டு 200 சைனு 1000 டி ப்ளஸ் 30 டிகிரின்னு கொடுக்குறாங்கன்னா அந்த 200ன்றது விஎம். சரிங்களா, 200ன்றது விஎம்மு. ஸோ அதே சமயத்தில் இந்த 100ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா. இந்த பைன்றது அந்த ஆங்கிள், அது இந்த 30 டிகிரின்றது பைன்ற ஆங்கிள். சரிங்களா, அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்எம்எஸ் வோல்டேஜ் கேட்குறானா இல்லை ஆவரேஜ் வோல்டேஜ் கேட்குறானா அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இங்கேயும் ஒரு சிம்பிளாக ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 200 சைனு 1000 டி ப்ளஸ்ஸு 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விஎம்ன்றது 200, ஸோ ஒமேகா அப்படின்றது 1000, அதுக்கப்புறம் வந்து பைன்றது 30 டிகிரி. ஸோ அப்போ ஆர்எம்எஸ் கேட்குறாங்க. ஆர்எம்எஸ்க்கான ஃபார்முலா என்னது, விஎம் பை √2. ஸோ விஎம் எவ்வளோ, 200 √2 எவ்வளோ டிகிரி லேக் ஆகுது, ப்ளஸ் 30 டிகிரி போகுது. ஸோ சர்க்யூட் அனலைசிஸ்க்காக போடுறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து என்னன்னா அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த போலார் ஃபார்மு ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு பார்ப்போம். சரிங்களா, ஸோ போலார் ஃபார்ம்னா எக்ஸாம்பிள் வந்து ஒரு வோல்டேஜ் கொடுக்குறாங்க, விஎம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து 60 இல்லை வந்து ப்ளஸ் 60 இல்லை மைனஸ் 60 அப்படின்னு வருது அப்படின்னா அந்த ஆங்கிளை குறிக்கும். இந்த ஆங்கிளில் அந்த வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது போலார் ஃபார்ம். ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெண்டு வேல்யூ இருக்குது. ஒரு வேல்யூ வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு வேல்யூ வந்து இருக்கும்போது அந்த ரெண்டு வேல்யூ வந்து எப்படி இருக்குது, ஒன்று வந்து பாசிட்டிவ் இருக்கும், ரியல் பார்ட் வந்து பாசிட்டிவ் இருக்கும், இமேஜினரி பார்ட் வந்து நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இமேஜினரி பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஜே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, ஜேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜே ஆப்ரேட்டர் வந்து என்னென்ன இது பண்ணுறாங்கன்னா, ஜேவுடைய மதிப்பு எப்பயுமே வந்து என்னென்னா அதாவது √-1. இது ஜே ஸ்கொயராக எடுக்கும்போது அந்த இந்த அந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா -1 வரும். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்யூட் இருக்குது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், ரெண்டாவது குவாட்ரண்ட், மூணாவது குவாட்ரண்ட், நாலாவது குவாட்ரண்ட் எடுக்கும்போது இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ் இந்த மாதிரி எடுப்போம் இல்லையா. அப்போ எடுக்கும்போது என்னது, இது ஏன்னு எடுக்கிறோம் அப்படின்னா இது பின்னு எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ இது என்ன பண்ணோம், ஏ பாசிட்டிவ், இது இமேஜினரி லைனு அப்படின்னா இதுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணோம் ஜேபி, அதாவது ஜே வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. ஒருவேளை இங்கே எடுக்கும்போது ஏ மைனஸு, அதாவது இந்த இடத்துல பி வந்து நெகட்டிவ் ப்ளஸில் தான் இருக்குது ஜேபி. அப்போ இங்கே இருக்கும்போது ரெண்டுமே மைனஸ், ரெண்டுமே என்னது மைனஸ். மைனஸ்னு வரும்போது என்னது மைனஸ் ஏ ப்ளஸ்ஸு மைனஸு ஜேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுதும். இங்கே வந்து இது பி மைனஸ், அதாவது நல்லா தெரிஞ்சுங்க இமேஜினரி பார்ட்ஸ் வந்து மைனஸு, ரியல் பார்ட் வந்து ப்ளஸ் இப்படின்றது எழுதுவாங்க. இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதுக்கான இதுதான் இது. அப்போ ஒரு ஜே ஆப்ரேட்டருடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஜேவுடைய மதிப்பு வந்து √-1, அதேமாரி ஜே ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. இப்போ நம்ம வந்து இது இசட்டுன்னு எடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு பாசிட்டிவ் ஆப் சைடில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இசட்டுன்னு எடுத்துக்கிறாங்க. இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், இது பின்னு எடுக்கிறோம். நம்ம சொன்ன மாதிரி எடுத்துக்கிறோம். அதாவது இந்த 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 இது வந்து பி, இது வந்து ஏன்னு எடுக்கும்போது இதில் ஒரு முக்கோணம் வர்றாங்க, இதை இசட்னு எடுக்கிறாங்க. இசட்னு எடுக்கும்போது இதோட மதிப்பு என்னென்னா √a² ப்ளஸ்ஸு p² எடுக்கிறோம். இதை வந்து போலாருக்கு கொண்டு போகிறோம். சரிங்களா, அதாவது ஒரு சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு கொண்டு போகும்போது இந்த இசட்டோடைய மதிப்பை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆர்னு எடுத்துக்கிறாங்க. திரும்ப வந்து இது ஆர் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஸோ ஆர்னு எடுக்கும்போது இதில் வந்து என்னென்னா இது என்ன போகுது, இது எதிர்பக்கம், இது வந்து அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கம் வந்து காஸ் டீட்டான்னு சொல்லுவாங்க.
எதிர்பக்கம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சைன் டீட்டா அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா, இதை சொல்லுவோம். சரிங்களா, இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆருடைய மதிப்பு தேவை அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆர் சைன் டீட்டா, அதேமாரி ஆறு காஸ் டீட்டா, ஆறு காஸ் டீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு வேளை டீட்டா தேவை அப்படின்னா டீட்டாக்கான ஃபார்முலா வந்து என்னென்னா tan இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ. அப்போ இதெல்லாம் எங்கே தேவைப்போம் அப்படின்னா ஒரு போலார் ஃபார்ம்லேருந்து ரெக்டாங்குலர் ஃபார்முக்கும் இல்லை ரெக்டாங்குலர் ஃபார்ம்லேருந்து போலார் ஃபார்முக்கும் மாற்றத்துக்கான ஃபார்மேட்டு தான் இது. இது எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா சில டைம் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, அந்த ஒரு கால்குலேஷனில் பண்ணும்போது ஒரு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் சர்க்யூட் இல்லை பேரலல் சர்க்யூட் போது இது எவ்வளோ சர்க்யூட் வந்து லேகிங்கில் இருக்கும், எவ்வளோத்துல வந்து லீடிங்கில் இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்காக இது கொடுப்பாங்க. ஸோ அதே சமயத்தில் இந்த ரெக்டாங்குலருக்கான ஃபார்மேட் வந்து எப்பயுமே இப்படி தான் இருக்கும். அதாவது இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஜேபி அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போலார் ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இசட் ஈக்குவல் டு என்ன இருக்கும், ஒரு வேல்யூ கொடுத்து ஆங்கிளில் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரு போலார் ஃபார்ம்லேருந்து இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக அதை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்மேட்டு இதுதான். சரிங்களா, ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டுக்கு. ஒருவேளை ரெக்டாங்குலர் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க போலார் ஃபார்முக்கு மாற்றோம்னா நம்ம அழகாக என்ன பண்ணுறோம்னா இசட் எடுத்துக்கிறோம். இசட் எடுத்துகிட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு போடுறோம். போட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு போட்டு இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு டீட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏன்னு போட்டால் அது எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது அப்படின்றத போட்டால் நம்ம இசட்டோடைய அதாவது இசட்டு அதோடைய ஆங்கிளும் கிடைச்சிடும். நம்ம வந்து ஆங்கிளில் எழுதிடலாம். ஸோ இதோடைய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடிஷன் ப்ளஸ் சப்ராக்ஷனில் வந்து நாம் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே ஒரு கேரக்டர் ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாகவும் கூட்டிக்கலாம் அல்லது கழிச்சிக்கலாம். இது பிரச்சனை கிடையாது. ஒருவேளை மல்டிப்ளிகேஷனோ இல்லை டிவிஷனோ, சரிங்களா, மல்டிப்ளிகேஷனோ அல்லது டிவிஷனோ இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா போலார் ஃபார்மில் மாற்றி அதை செய்யறது தான் வந்து நல்லது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி சர்க்யூட்டில் ஒரு ரெசிஸ்டர் வந்து பார்க்க போகிறோம். அப்போ ரெசிஸ்டர்னா என்னது, ஒரு மின்சாரத்தை தன் வழியாக போகும்போது அந்த மின்சாரத்தை எதிர்க்கக்கூடிய பண்பை பெற்றிருக்கு தான் வந்து என்னென்னா ரெசிஸ்டர். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி சப்ளைக்கு தான் நம்ம வரோம், நம்ம டிசி சப்ளைக்கு போகல. ஏசி சப்ளைன்னு வரும்போது முக்கியமாக நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் அப்படின்றத ஒன்று கன்சிடர் பண்ணணும். அப்போ பவர் ஃபேக்டர்னு கன்சிடர் பண்ணும்போது பவர் ஃபேக்டர் வந்து என்னென்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய எலமெண்ட்டை பொறுத்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா மாறும். சரிங்களா, அதாவது என்னென்னா ஒன்று வந்து லேகிங்கில் போகும், இல்லை லீடிங்கில் போகும், இல்லை வந்து யூனிட்டி, அதாவது யூனிட்னது ஒரே லைனில் போகும். அப்போ நம்ம ரெசிஸ்டர் எலமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். அப்போ ரெசிஸ்டர்ன்றது என்னென்னா ஒரு ஹீட்டிங் எலமெண்ட். அப்போ அதுக்கு நான் கொடுக்குற வோல்டேஜ் வந்து விஎம் சைன் டீட்டான்னு கொடுத்தோம் அப்படின்னா அதில் உருவாகிற கரண்டும் என்ன இருக்கும் அப்படின்னா அதாவது அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது வோல்டேஜுக்கான ஃபார்முலா, அதாவது கரண்ட்டுக்கான ஃபார்முலா I = V/R அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ V/R என்பது விஎம் பை ஆர்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, சைன் ஒமேகா டி. ஸோ அப்போ இதுக்கான ஆம்ஸ் வந்து 0 டிகிரியில் தான் போகும். அப்போ வந்து கரண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வோல்டேஜ் எந்த டைரக்ஷனில் போகுதோ அதே டைரக்ஷன் தான் போகும். சரிங்களா, ஸோ அப்போ ஒரு வேளை வந்து நம்ம ஓம்ஸ் லாவை வந்து ஏசி சர்க்யூட்டில் பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா இசட் ஈக்குவல் டு V/I. அப்போ வினா வோல்டேஜ், ஐனா வந்து கரண்ட். ஸோ வோல்டேஜ்ன்றது டோட்டலாக நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ், ஐன்றது ரிசல்டன்ட் கரண்ட். அப்போ நம்ம வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அதில் போகிற கரண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து தான் இருக்கும். சரிங்களா, அப்போ அந்த வோல்டேஜுக்கும் அந்த கரண்ட்டுக்கும் இடையில எந்த ஒரு பேஸ் டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ அப்போ அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா ஒரு டயக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த டயக்ராமில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பயன்படுத்தும் போது அதில் போகிற கரண்ட்டும் வோல்டேஜும் எப்படி இருக்கும்னா இன்பேஸாக இருக்கும். அதாவது இன்பேஸ்னால் ஒரே லைனில் இருக்கும். அப்போ அதோடைய ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே சொல்லியிருக்கோம். சரிங்களா, இன்பேஸாக இருக்கும். இப்போ அதே சமயத்தில் நம்ம இன்பேஸாக இருக்கும்போது அப்போ அதோடைய ஆங்கிள் எவ்வளோ, காஸ் டீட்டா தான் பவர் ஃபேக்டரு, அதோடைய ஆங்கிள் வந்து 0. காஸ் 0உடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ யூனிட்டி பவர் ஃபேக்டரில் இருக்கும். என்ன பவர் ஃபேக்டரில் இருக்கும், யூனிட்டி பவர் ஃபேக்டரில் இருக்கும். அது இன்பேஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அப்போ நம்ம ஒரு சர்க்யூட்டில் வந்து ஒரு ஏசி சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்டரை வந்து பயன்படுத்துகிறோம்.
ஒரு சேம் அஸ் இண்டக்டர். இண்டக்டர்னா என்னது? ஒரு எலக்ட்ரிக்கல் சப்ளையை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணும். அப்போ ஸ்டோர் பண்ணும்போது அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ போகுதோ அவ்வளோ கரண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அவ்வளோ கரண்ட் எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அதான் நம்மகிட்ட இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபியூர் இண்டக்டராக இருக்குது, ஒரு இண்டக்டர் இருக்குது. இந்த இண்டக்டரில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஏசி சப்ளை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஏசி சப்ளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் போகும்போது இல்லை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் பண்ணும். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கிரியேட் பண்ணும்போது அந்த கரண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே எப்பயுமே வந்து ஒரு இண்டக்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற கரண்ட்டை அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படியே டேரெக்டாக அப்படியே அலோவ் பண்ணாது. அப்போ அப்போஸ் பண்ணும்போது நம்ம கொடுக்குற வோல்டேஜுக்கு கரண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா லேகிங்கில் போகும். ஸோ அப்போ அதை தான் வந்து நான் பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அப்போ பார்க்கும்போது கரண்ட்டுக்கான ஃபார்முலா ஐஎம் சைன் ஒமேகா டி அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். அப்போ வோல்டேஜுக்கான ஃபார்முலா என்னன்னா ஒரு இண்டக்டர் பொறுத்து எல் ஈக்குவல் டு டி ஐ ஐ ஆஃப் டி டி பை டிடி. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தேவை? ஐ தான் தேவை. ஐ தேவைன்னா இந்த டி அண்ணாண்ட போச்சு அப்படின்னா அதாவது இந்த இண்டக்டன்ஸுடைய மதிப்பை நம்ம என்ன பண்ணோம்னா இன்டகிரேஷன் பண்ணணும். சரிங்களா? என்ன பண்ணணும்? இன்டகிரேஷன் பண்ணணும். அப்படின்னு பண்ணும்போது பொதுவாக வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில வந்து ஒரு 90 டிகிரி வந்து வித்தியாசம் ஏற்படும். சரிங்களா? அப்போ ஏற்படும் போது ஒரு இண்டக்டன்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அதுக்கு தான் இந்த படத்தை போட்டிருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்ஐஎஃப்டி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஐஎம் காசு ஒமேகா டின்னு வரும். அதான் வரும்போது இதுங்க காஸ் டீட்டா போட்டிருக்காங்க. அப்போ காஸ் டீட்டான்னு வந்ததுன்னா இதை திரும்ப வந்து இன்டகிரேஷன் பண்ணாலுமே கூட நம்ம என்ன பண்ணோம் 90 டிகிரி வந்து பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், பேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேஸ் கிடைக்கும்போது இப்போ கரண்டானது வோல்டேஜுக்கு 90 டிகிரி வந்து லேகிங்கில் இருக்கும். கரண்டானது வோல்டேஜுக்கு வந்து 90 டிகிரி வந்து என்ன பண்ணும்? பின்தங்கி இருக்கும். அப்போ ஒரு இண்டக்டர் அப்படின்னு எடுக்கும்போது அதுக்குடைய எதிர்ப்பு தன்மையை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸல்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸல்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்டர் வழியாக கரண்ட் போகும்போது அந்த கரண்டை எதிர்க்கக்கூடிய பண்புக்கு பேர் தான் என்னன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அதுக்கான ஃபார்முலா 2πfl. அப்போ ஒரு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு லைனில் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிச்சு அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் குறையும். அதேமாரி இண்டக்டரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகமாகும், இல்லை குறைஞ்சிச்சுன்னா குறையும். இதெல்லாம் ஓகே. ஸோ அப்போ அதுதான் வந்து இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ஒமேகா எல்லுனா என்னது? ஒமேகாவுக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? 2πfன்னு சொல்லியிருக்கோம். ஒமேகான ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? 2πfன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸ்எல் ஈக்குவல் டு 2 ஃபார்முலா இருக்குது. ஒமேகா எல் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இல்லை அப்படின்னா 2πflன்னு இருக்குது எக்ஸ்எலுக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு இண்டக்டரை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த இண்டக்டரை பயன்படுத்தும் போது அந்த இண்டக்டரில் போகக்கூடிய கரண்ட் வந்து 90 டிகிரி வந்து நம்ம கொடுக்குற வோல்டேஜுக்கு எப்படி இருக்கும்? லேகிங்கில் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி லேகிங்கில் பின்தங்கி இருக்கும். அப்போ ஒரு ஃபியூர் இண்டக்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட்டை வந்து வோல்டேஜ்லேருந்து 90 டிகிரி வந்து லேக் பண்ணும். ஸோ காஸ் டீட்டா 90 டிகிரியோடைய மதிப்பு வந்து 0. காஸ் டீட்டா 90 டிகிரியோடைய மதிப்பு என்னது? 0. அப்போ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா இதை இசட்பிஎஃப்னு சொல்லலாம். அதாவது 0 பவர் ஃபேக்டர் லேகிங். 0 பவர் ஃபேக்டர் லேகிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அதுதான் வந்து அங்கேயும் சொல்லியிருக்காங்க. அப்போ இண்டக்டர் என்ன பண்ணோம்? வோல்டேஜ் லேக் பண்ணோம். ஸோ கரண்ட் வோல்டேஜ் வந்து 90 டிகிரிக்கு வோல்டேஜுக்கு வந்து கரண்ட் வந்து லேகிங்கில் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து என்னது? லேகிங் ஃபார்வர்டில் வேலை செய்யும். ஸோ இதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ ஒரு ஃபியூர் கெப்பாசிட்டராக இருக்குது அப்படின்னு பண்ணும்போது கெப்பாசிட்டருக்கான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர்ன்றது என்னென்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு தான் ஸ்டோர் பண்ணும். அப்போ என்னது? ஒரு சார்ஜாக ஸ்டோர் பண்ணும். அது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸாக ஸ்டோர் பண்ணும். இது வந்து என்ன பண்ணும்? சார்ஜாக ஸ்டோர் பண்ணும். இண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸாக ஸ்டோர் பண்ணும். கெப்பாசிட்டர் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் எலக்ட்ரிக்கல் சார்ஜாக ஸ்டோர் பண்ணும். அப்போ சார்ஜாக ஸ்டோர் பண்ணும்போது கெப்பாசிட்டருடைய நேச்சரே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வோல்டேஜ் வந்து சடனாக அலோவ் பண்ணாது, எதிர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதிர்க்கும் போது அப்போ வோல்டேஜ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லேக் ஆகும், கரண்ட்டும் முன்னாடியே போகும். கரண்ட் அதிகமாக அலோவ் பண்ணும். சரிங்களா? அலோவ் பண்ணும்போது
இதுக்கும் அதுக்கும் அதேதான். இங்கேயும் நம்ம எதுவும் சொல்ல போறதில்ல. நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஐக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அதாவது ஐக்கு ஏற்கனவே நம்ம ஒரு ஃபார்முலா போட்டிருப்போம் இல்லையா? என்னன்னா dq/dt அப்படின்னு ஒரு ஃபார்முலா போட்டிருப்போம். சரிங்களா? அப்ப qனா அதுக்கான ஃபார்முலா வந்து cv. அதாவது dv அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப t என்னது? vm sin ஒமேகா டி. அப்போ அந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஃப்ரெண்டேஷன் பண்ணுறோம். வேற ஒன்றும் கிடையாது. டிஃப்ரெண்டேஷன் பண்ணும்போது சைன் ஒமேகா டிக்கான மதிப்பு வந்து காஸ் ஒமேகா டின்னு வரப்போகுது. அப்போ காஸ் ஒமேகா டியை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா சைன் ஒமேகா டி பி ப்ளஸ் 90 டிகிரின்னு எடுக்கிறோம். ஸோ அப்போ ப்ளஸ் 90 டிகிரின்னு எடுக்கும்போது இங்கே வந்து வோல்டேஜ் வந்து என்ன பண்ணுது, கரண்ட்டுக்கு லேக் ஆகுது. அங்கே வந்து வோல்டேஜ் வந்து கரண்ட்டுக்கு வந்து என்ன ஆகுது, லீட் ஆகுது. அதாவது பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்போ கரண்ட் தான் வந்து நம்ம எப்பயுமே எடுத்துக்கணும் ஒரு சர்க்யூட்னா. சரிங்களா? ஏன்னா வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்டா வந்து நம்ம 0 டிகிரியில் தான் கொடுப்போம் அப்படின்னும் போது. சரிங்களா? அப்போ வந்து இங்கே வந்து என்னன்னா இதுக்கான இம்பிடன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டியில் போகிற கரண்டை எதிர்க்கக்கூடிய தன்மையை நம்ம என்ன சொல்கிறோம்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்கிறோம். ஒரு கெப்பாசிட்டர் வழியாக ஒரு கரண்ட் போகுது. அப்போ அந்த கரண்டை எதிர்க்கக்கூடிய தன்மைக்கு பேர் என்னது, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்கிறோம். அப்போ அந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸுக்கான ஃபார்முலா என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 1/2πfc அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த 2πfcன்றது என்னது, அதாவது என்னன்னா ஒமேகா. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், 1/ωc சொல்லலாம். அப்போ இந்த கெப்பாசிட்டருடைய நேச்சர் என்னன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சு அப்படின்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் குறையும். ஒருவேளை ஃப்ரீக்வன்சி குறையுது அப்படின்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து அதிகமாகும். இதெல்லாம் எங்க சார் யூஸ் ஆகும்னா ரெசோனன்ஸ் சர்க்யூட்ல முக்கியமாக யூஸ் ஆகும். சரிங்களா? அப்போ இதுதான் வந்து அப்போ வோல்டேஜ் இங்கே எப்பயுமே 0 டிகிரியில் தான் போகுது, ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். ஆனால் கரண்ட் வந்து என்னது 90 டிகிரி வந்து என்னது லீடிங்கில் போகுது. அப்போ ஒரு பியூர் கெப்பாசிட்டர் வந்து என்ன பண்ணுது, வோல்டேஜை வந்து 90 டிகிரியில் கரண்ட் வந்து 90 டிகிரி வந்து லீட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது இது 0 பவர் ஃபேக்டர் லீடிங் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த சர்க்யூட்டில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன, இண்டக்டர்னா என்ன, ரெசிஸ்டர்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து ஒரு வேவ் ஃபார்முக்கும் எப்படி வந்து ஃபார்ம் ஃபேக்டர் பீக் ஃபேக்டர் இருக்கும், இதை எல்லாமே பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வேவ் ஃபார்மில் வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ ஆவரேஜ் வேல்யூ எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ இதுதான் வந்து முக்கியமானது. அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட், ஆர்சி சீரிஸ் சர்க்யூட், ஆர்எல்சி பேரல் சர்க்யூட் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.